Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. செந்தில் வேளன் சார் அதிமுகவையும் அவர் உள்ள இழுத்திருக்காரு. அதிமுகவும் தீர்ந்து போன தீய சக்தி திமுகவும் தீர்ந்து போன அதிமுகவும் வேற வேற கிடையாது. அவர் சொன்ன வார்த்தைகள் இரண்டு பேரும் கூட்டு களவாணிகள் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கார். அதாவது கரூர் சம்பவத்தின் போது களத்தில் நின்றது அதிமுக, அன்றைக்கு களத்தை விட்டு ஓடி ஒளிஞ்சது மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது களத்தினுடைய யதார்த்தம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகா ஆளுங்கட்சி, திமுக எதிர்கட்சி, நாங்கள் மூன்றாவது பெரிய கட்சி. இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரம். ஏன் அவர் எங்களை தீர்ந்து போன சக்தின்னு அடிக்கடி தீர்ந்து போன சக்திங்கிறாரு, காலாவதிங்கிறாரு, மற்றும் பலருங்கிறாரு. அதாவது மனிதர் அதுக்கான விஷயத்தெல்லாம் நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். உங்களையும் திமுகவையும் ஏன் முடிச்சு போடுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. மனிதர்களுக்கு நன்றிங்கிறது ரொம்ப முக்கியம். அவருக்கு வாழ்க்கையில படத்துல பிரச்சனை வந்த போதெல்லாம் அவரை காப்பாற்றியது அதிமுக. போய் கொடநாட்டில் போய் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சியாளர் அம்மாட்ட போய் மண்டிட்டு வணங்கி அவர் மன்னிப்பு கேட்டு அவருக்கு தனக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் காலம் பார்த்தது அனைவருக்கும் தெரியும். சார் மண்டிட்டுங்கிற வார்த்தைகள்லாம் வேணாங்க. இருங்க நான் சொல்றேன். அதாவது அதே மாதிரி கரூர் சம்பவத்துல களத்தை விட்டு விஜய் ஓடிய போது களத்துல போய் நின்று அங்கே உள்ள மக்களுக்கு உதவி செய்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய்க்கு அன்றைய தாவேகா தலைவருக்கு களத்தில் ஆதரவா நின்று குரல் கொடுத்தவர் எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு அவருக்கு ஆட்சி அமைக்கும் போது ஒரு பிரச்சனை வந்த போது அவர் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய போது எங்களுடைய 25 உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை பெற்று தான் அவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு. எங்களுடைய வாக்குகள் நம்பிக்கை எடுப்பு தீர்மானத்தில் எங்களுடைய வாக்குகள் டிசைட் தீர்மானிச்சு அன்னைக்கு அவருக்கு ஆதரவு நீங்க இப்படி அதெல்லாம் வேற விஷயம். இப்படி இன்னைக்கு அவரு அப்படி சொல்றது எல்லா வகையிலையும் எங்களுடைய உதவிகளை பெற்றுட்டு கரூர் சம்பவத்தில் எங்க உதவி ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுடைய ஒரு தரப்பு உதவியை பெற்றுட்டு இன்றைக்கு எங்களை தீர்ந்து போன சக்தின்னு விமர்சனம் பண்றாருன்னா அவர் முதலமைச்சருடைய அவர் ஒரு முதலமைச்சராக போயிருக்காரு. ஒரு முதலமைச்சர் பதவிக்கிற மாண்பை காக்கணும், கண்ணியத்தை காக்கணும். அங்க என்ன பேசுறோமோ அதைத்தான் பேசணும். சரி, அந்த இடத்தை கண்டிச்சிட்டீங்க. ஆனா நீங்களும் திமுகவும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. அவர் எதுக்காக சொன்னார் அப்படிங்கிறது அவர் அவருடைய டார்கெட் நீங்க ஒன்று பார்க்கணும். அதாவது அவருடைய டார்கெட் வாக்கு வங்கி அரசியலை மையப்படுத்தி தான் அவர் போயிட்டு இருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல மக்களையும் சிறுபான்மை மக்களையும் குறிப்பா இஸ்லாமியர் கிறிஸ்தவ வாக்குகளை குறி வச்சு அவருடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கு. அதனால எங்க ரெண்டு பேரையும் முடிச்சு போட்டு அவர் வாக்கு வங்கி அரசியல் செய்யறாரு. நீங்க அதை ரொம்ப கவனிக்கணும். இல்ல உங்க ரெண்டு பேரையும் முடிச்சு போட்டா அந்த என்னையும் தண்ணி சேர்மா வாக்குகள் அவருக்கு போகும். அந்த மாதிரி ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த மாதிரி எனக்கு புரியல. அதனால வாக்கு வங்கி அரசியலுக்காக திமுகவையும் அதிமுகவையும் முடிச்சு போட்டு ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விடுறாரு. என்னையும் தண்ணியும் சேர்மா கிட்டத்தட்ட ஒரு பொன் விழா கண்ட கட்சி 50 வருஷமா நாங்கள் எதிர்த்துருவமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பூலாவரி சூமார்லேருந்து வத்தலக்குண்டு ஆர்மத்திலிருந்து பல பேர் தங்களுடைய ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்து வச்சிருக்கான். எங்களையும் திமுகவையும் முடிச்சு போட்டு எங்களுக்குள்ள நாங்கள் கூட்டுக்கலவைகள் பங்காளிகள் இப்படிலாம் எங்களை இணைச்சு அவர் வாக்கு வங்கி அரசியலுக்காக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை குறிவத்து தேர்தல் முடிஞ்சோன்னு ஒரு எந்த கட்சிக்கும் ஒரு பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இல்லாத சமயத்துல திமுக ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு தாவேக ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கவங்களே குற்றம் சாட்டியிருக்காங்க. ஒருவேளை அவர் அதை கூட இதே ஊடகங்கள் தான் இதே ஊடகங்கள் தான் இன்னைக்கு தாவேக அரசு மீது சமூக வலைத்தளத்திலையும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அரசு வழக்கறிஞர் 120 கோடி ரூபாய் வசூல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் மேடையில் தூய சக்தி நாங்களாம் தூய சக்தி லஞ்சமே தமிழ்நாட்டில் இல்லைன்னு பேசாரு. அதனால தமிழ்நாட்டில் ஊடகங்கள் திமுகவும் அதிமுகவும் முடிச்சு போடும், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அமைச்சர்கள் சொல்லும், அது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகன்னு சொல்லும். இதெல்லாம் கட்டுக்கதைகளை நாங்கள் நம்புறது. நான் எங்களை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் எதிர்த்து எப்பவுமே தண்ணி எண்ணெயும் சேர முடியுமா அந்த மாதிரி தான் நாங்க. இப்ப நீங்க தலைவர்கள் பேசுறாங்க, உங்களுக்கான பேசுங்க. இப்ப நான் செந்தில் வேலனுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க
ஸ்டெர்லைட்ல இதுக்கு முன்னாடி இது மாதிரியான வரலாறு இருக்கு. ஒரு துக்கமான ஒரு இடத்துல ஒரு துயர சம்பவம் நடந்த ஒரு இடத்துல போய் அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மறுக்க முடியாதுன்னு உதாரணத்தோட சொல்லிட்டார். அதாவது கரூர் சம்பவத்தில், அதாவது இப்போ ஐயா வந்து ஜஸ்டிஃபை பண்ணி பேசுகிறாங்க பணி நியமன ஆணைகள். எங்களுடைய வாதம் என்னென்னா, ஐயா வழக்கு பெண்டிங் இருக்குது, யார் குற்றவாளினே இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணல. சிபிஐயில் வழக்கு முடியும். சிபிஐ கேட்டதே வந்து தாவேக்கானுடைய இதுதான். இன்றைக்கி சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. பல முறை விஜய்க்கு சம்மன் போயிருக்கு, இன்னமும் சம்மன் வரலாம். இதுதான் சூழல். இப்படி ஒரு வழக்கு பெண்டிங் இருக்கும்போது அந்த துயர சம்பவத்தை பண்ணது ஆளும் அரசா, தாவேக்காவினுடைய அரசியல் சூழ்ச்சியாளர்களா, அவங்களும் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு பண்ணாங்களா, இல்லை காவல்துறை பிரச்சனை? இன்னைக்கு முதல்ல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு, காவல்துறையில் வந்து அலட்சியமாக இருந்தாங்கன்னு சொல்லி. விசாரணையில் இருக்கும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேல கை நீட்டி குற்றம் இன்னைக்கு தான் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவுடைய குண்டர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குண்டர்கள் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தார் மரியாதை விஜய். எல்லா மீட்டிங்லையும் இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு முதலா ஒரு இப்படி எடுத்துக்க கூடாது. அவர் குற்றம் சாட்டல, சந்தேகம். நான் அதை தான் சொல்றேன். சந்தேகத்துக்குரிய நபர் 2 பேர் தான். சந்தேகத்தை ஒண்ணு திமுக ஆளும் அரசு, அந்த குண்டர்கள், இல்ல தாவேக்காவுல அரசியலுக்காக பண்ணாங்களா, இதான் சிபிஐ விசாரிக்க போகுது. இப்படி நாளைக்கே விஜய் கூட குற்றம் பண்ணாரு, ஆதவ குற்றம் பண்ணாரு வரலாம். இப்படிப்பட்ட சூழல்ல இந்த பணி நியமன ஆணை தேவையா? இருங்க. அவர்கள் என்ன எல்லை போராட்டத்துக்கு போனவர்களா, இந்திய விடுதலை போராட்ட வாரிசுகளா, மொழிப்போர் போராட்டத்துக்கு வாரிசுகளா? இப்படி இருங்க. ஒரு நடிகருடைய கட்சி கூடத்துக்கு போனவங்க, அவங்களுக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்களுக்கு பணி நியமனம் வாங்குறது முற்றிலும் தவறான. இது எல்லா மீட்டிங்லயும் இந்த நாட்டுல ஊழலுக்கு பேர் போன கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டு தூய சக்தி நான் அப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஐயா என்ன சொல்றாருன்னா, மரியாதைக்குரிய முதலமைச்சரா அமைச்சர்களா அரசமைப்பு சட்டத்தினுடைய மாண்புகளை கட்டிக்காக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அரசமைப்பு சட்டம் யாராவது ஒருத்தர் பேசல, நான் கேட்கிறேன், மக்களுக்கு போய் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெயலலிதா மறைந்த காங்கிரஸ் யாராவது சொல்லுவாங்களா? காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டு ஏத்துக்க முடியாது. இருங்க, உச்சநீதிமன்றம் வரையிலும் ஊழல்ல கன்விக்ஸ் ஆன சிஎம் யாரு? முத்திரைத்தாள் உலகம் முழுக்க ஊழல் பண்ண கட்சி காங்கிரஸ். நான் உங்களை காங்கிரஸ் கூட சொல்றது விளக்கம் சொல்றது 64 கோடி டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். ஒரே நிமிஷத்துல இந்தியாவிலே ஜெயலலிதா எடுத்து வைக்கிற முதலமைச்சர் அவர் ஜெயலலிதா தர மாட்டாங்க. ஒரே ஒரு கருத்து சொல்லிட்டு முடிச்சிடலாம். இவர் மூத்த பதவி தேவையில்லாம பேசுறாரு. உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க சார். இல்ல தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.